என் வண்டியில் எல்லாமே இப்போ தான் சார் பண்ணேன், எதுக்கு சார் இவ்வளோத்தையும் கழட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டார். பிரச்சனை என்னென்னா அவர் 3 monthsக்கு முன்னாடி தான் சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் பயங்கரமாக சவுண்டு வருது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல, இங்கே பாருங்களேன் நல்லாயிருக்கு, அதோட ஆக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஷாக் அப்சர் செட்டாக கழட்டி எடுத்தோம், அதில் செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஷாக் அப்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமானது என்னென்னா மவுண்டிங் மாற்றணும். வேறு லிங்க் ரேட் புதுசாக போட்டிருக்கு, புஷ்ஷு மாற்றாமல் விட்டுட்டாங்க. ஸோ ஏன் இந்த புஷ்ஷு மாற்றணும் அப்படின்னா அந்த கிராஸ் பார் ஃபுல்லாக கழட்டி ஆகணும், அதுக்கு சின்ன சோம்பேறித்தனப்பட்டு இதை விட்டுட்டாங்க. ஸோ ஸ்டேரிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளே இருக்குது, அதனால் இதையும் சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ லோயரம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, பால் ஜாயிண்ட்டு, ஸோ புஷ் இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இது எல்லாமே கழட்டி ரீஅசம்பிளிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கவாயிடும். ரேட்டு டேர்ன் பண்ணுறப்ப கருக்குன்னு சவுண்ட் வரும், அதனால் இந்த பேரிங் மாற்ற போகிறோம். ஸோ பொதுவாக அந்த சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம் கூட கரெக்டாக மாற்றினா தான் சவுண்ட் வராமல் இருக்கும். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். வண்டி ஓட்டிகிட்டே இருக்கப்போ ஜர்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்பார்க் ப்ளக் கழட்டி இருக்கும், இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ இங்கே காயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி உள்ளே போயிருக்கு, அதனால தான் அந்த வண்டி ஓட்டுறப்ப லைட்டாக ஜர்க் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டு சென்சாரும் கட்டி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓட்டு சென்சாரும் கட்டி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த வண்டியோட ஃபால்ட்டு பக்காவாக கிளியர் ஆகிடும். சஸ்பென்ஷன்லாம் கைட்டினா என்னென்னலாம் மாற்றணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்களும் உங்கள் வண்டிக்கு கொண்டு போயிட்டு சஸ்பென்ஷனுக்காக ஏதாவது கம்பெனியில் கொடுக்குறீங்களோ லோக்கலில் கொடுக்குறீங்களோ கொடுத்து வேலை செய்கிறப்போ என்னென்னலாம் மாற்றணுன்றதை நீங்களே தெளிவாக சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ மக்கள் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற விஷயம் ரொம்ப பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கார் யூசர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. பை பாய்.